இப்போ நாம் எங்கே போகிறோம்னா காசிப்பூருக்கு தான் போகிறோம். காசிப்பூரில் என்னன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தன்னோட கடைசி காலத்தில் அங்கே தான் இருந்தார். அவர் கல்பத்தருவா மாதிரி பக்தர்களுக்கு அருள் புரிஞ்ச இடமும் அதுதான். இதுதான் கல்பத்தரு மரம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து காசிப்பூர் கார்டன் ஹவுஸ். இங்கே வந்து பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தன்னோட கடைசி காலத்தில் இருந்து பக்தர்களுக்கெல்லாம் கல்பத்தருவாக இருந்து அருள் புரிஞ்சார். அந்த இடத்துல தான் நாம் இப்போ இருக்கோம். நெக்ஸ்ட்டு நாம் போகிற இடம் வந்து உத்போதன் தான். ஸோ உத்போதனில் என்ன இருக்குன்னா அன்னை ஸ்ரீ சாரதா தேவி தங்கியிருந்தாங்க. அன்னை ஸ்ரீ சாரதா தேவி தங்கின இடத்த தான் நம்ம போய் உத்போதனில் பார்க்க போகிறோம். இதுதான் உத்போதன். இப்போ நாம் ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லா டெம்பிள், அப்புறம் அம்மா தங்கியிருந்த இடம், குரு மகாராஜ் கடைசி காலத்தில் இருந்த இடம் எல்லாத்தையும் நம்ம போய் சுற்றி பார்த்தோம். ஸோ நைட் ஆகிடுச்சு, டைம் இப்போ 9 மணி ஆகுது. நாளைக்கு காலையில் இன்னும் சூப்பரான இடங்களுக்கு நாம் போகிறோம். ஸோ நான் காலையில் கண்டினியூ பண்ணுறேன். ராம் ராம், சுபராத்திரி, சுப்ரபாத்தம். குளிச்சு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம ஒரு சூப்பரான இடத்துக்கு போகிறோம். இன்னும் 10 மினிட்ஸில் நம்ம ரூம்லேருந்து கிளம்பிடுவோம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு. நான் போகும்போது உங்கள்கிட்ட எங்கே போகிறோன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போகிற இடம் என்ன அப்படின்னா சுவாமி விவேகானந்தரோட வீடு தான். சுவாமிஜி வீடுக்கு எப்படி போகணுன்னா போட் வழியாக போகணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டில் ஏறிட்டு தக்ஷிணேஸ்வர் போகணும். தக்ஷிணேஸ்வர் போனீங்கன்னா அங்கேருந்து மெட்ரோவில் ஏறி தக்ஷிணேஸ்வர் மெட்ரோவில் ஏறி கிரீஷ் பார்க் மெட்ரோவுக்கு போகணும். கிரீஷ் பார்க் மெட்ரோலேருந்து சுவாமிஜி வீடு பக்கம் தான். வந்தாச்சு. இப்போ நம்ம கிரீஷ் பார்க் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கணும். ட்ரெயின் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ நம்ம ட்ரெயினில் ஏறிடலாம். சுவாமிஜி வீடை பார்த்துட்டு வந்தாச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேமரா யூஸ் பண்ண முடியல. ஸோ எதுவும் கேப்சர் பண்ண முடியல. பரவாயில்ல, ஆனால் சூப்பராக இருந்துச்சு வீடு. அவர் யூஸ் பண்ண பொருள், அப்புறம் அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு அப்படின்னு எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நாம் ஒரு சூப்பரான மனுஷனோட வீட்டுக்கு தான் போகிறோம். யார் வீட்டுக்குன்னா மாஸ்டர் மகாஷய், அதாவது மகேந்திரநாத் குப்தர் வீட்டுக்கு தான் போகிறோம். அவர் யாருன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட சீடர். அதுவும் இல்லாமல் தட்சிணேஸ்வரத்தில் அவர் பார்த்தது, அனுபவித்தது, பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை பற்றி கதாமிருதம் அப்படின்னு பெங்காலியில் ஒரு புக் எழுதினார். அந்த புக்கோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நேம் தான் த காஸ்பல் ஆஃப் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. அந்த புக்கோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் நேம் அமுதமொழிகள். ஸோ மேலே இந்த பச்சை ஜன்னல் இருக்கே, இதுதான் மாஸ்டர் மகாஷயோட வீடு. ஸோ இப்போ நாம் ரூமுக்கு வந்தாச்சு. எதுக்குடா திடீர்னு ரூமுக்கு, இன்னும் சுற்றி பார்க்கலாமேன்னு நினச்சிங்கன்னா போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாஸ்டர் மகாஷய் அண்ட் சுவாமி விவேகானந்தரோட வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அடுத்து நாம் போகிறது கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணோம். ஒரு 3 hours ஆர் 2.5 hours ட்ராவல் பண்ணோம். ஸோ அந்த இடம் எங்கே இருக்குன்னா கமார்புக்கூர்.
கமார்புக்கூரில் என்ன இடம்னு கேட்டிங்கன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட வீடு அங்கே தான் இருக்குது. கமார்புக்கூர் போனோன்னா உடனே எல்லாம் கிளம்பி வந்துட முடியாது. ஏன்னா அவர் அங்கே வாழ்ந்து விளையாடி அவர் எல்லாமே அங்கே தான் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் எல்லா இடத்தையும் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஒரு நைட் ஸ்டே அங்கே நம்ம தங்க போகிறோம். அதனால தான் இப்போ ரூமுக்கு வந்து பேக்கிங்லாம் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புறோம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வீட்டுக்கு மட்டும் நாம் போகிறது இல்லை, அதோடு சேர்த்து அன்னை ஸ்ரீ சாரதா தேவி வீட்டுக்கும் நாம் போகிறோம். அது எங்கே இருக்குன்னா ஜெயராம்பாட்டி அப்படின்னு ஒரு கிராமத்தில் தான் இருக்குது. கமார்புக்கூர்லேருந்து ஜெயராம்பாட்டி கிராமம் வந்து 1 hour or 30 minutes தான், பக்கத்தில் இருக்குது. இப்போ நம்ம தங்க இருக்கிற இடத்துல இருந்தால் 2மே தூரம். வாங்க இப்போ நம்ம கிளம்பிடலாம். ஃபைனலி இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ பக்கத்தில் தான் இருக்குது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட வீடு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அங்கே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, அதனால நான் வீடியோ எடுக்கலை. பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட வீடை பார்த்துட்டு வந்தாச்சு. சூப்பராக இருந்தது. அதுவும் இல்லாமல் அவரோட குலதெய்வம் கோவிலும் அங்கேயே தான் இருந்தது. அவர் இருந்த வீடு மட்டும் இல்லாமல் அவர் படித்த ஒரு சின்ன ஸ்கூல் இங்கே தான் இருக்குது. அவர் வீடை சுற்றி பார்க்குறதுக்கு ஆளுங்க வராங்களே தவிர அவர் படித்த ஸ்கூலை யாரும் பெருசாக பார்க்க போகிறதில்ல. இந்த இடத்துல உட்காந்து தான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தனிமையில் தபம் பண்ணுவாராம். இதுதான் தனி அம்மாவோட வீடு. தனி அம்மா யாருன்னா குருமராஜ் பிறக்கிறப்போ அவங்க அம்மா சந்திரமணி தேவிக்கு பிரசவம் பார்த்தவங்க. குரு மகாராஜ் தனி அம்மா கிட்ட, நீ என்னுடைய அம்மா தானே, நான் முதல் பிக்ஷா உன் கையால் தான் வாங்குவேன் என்னுடைய உபநயனத்துக்கு அப்புறம் அப்படின்னு வாக்கு கொடுத்துருந்தார். அதே மாதிரி நிறைவேற்றியும் காமிச்சார். குரு மகாராஜுடைய குடும்பத்தினர் ஜாதியை காட்டி எதிர்ப்பு தெரிவித்தப்போ குரு மகாராஜ் நான் சத்தியத்தை தான் பின்பற்றுவேன் அப்படின்னு சொல்லி தனியம்மா கையிலேருந்து தான் தன்னுடைய முதல் பிக்ஷையை வாங்கினார். இதுதான் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் படித்த ஸ்கூல். ஒரு சிவராத்திரியின் போது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சிவன் வேடம் போட்டு ஆடுவதற்காக இந்த இடத்துக்கு வந்தார். அப்போ அவர் வந்து நின்ன உடனேயே பரவச நிலைக்கு போய் அவர் அசையாம சிலை மாதிரி அப்படியே இருந்தார். அவர் இருந்த இடம் இதுதான். இது யாரோட வீடுனா ஹிருதய் முகர்ஜியோட வீடு. ஹிருதய் யாருன்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரோட அத்தை பையன். நேற்று வந்து நைட்டு பயங்கர மழை பெஞ்சிச்சு. நாம் வெளியவும் போயிருந்தோம் அதே நேரத்தில் தான். அதனால் வீடியோ எதுவும் பெருசாக எடுக்க முடியல. பாதி காமிச்சிட்டு உங்களுக்கு. மீதி இன்னும் கொஞ்சம் இடத்துக்குலாம் போயிருந்தோம். அப்போவே பயங்கரமாக மழை கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீடியோ எடுக்க முடியல. நேற்று வந்து நாம் சூப்பரான இடங்களுக்கெல்லாம் நிறைய போயிட்டு வந்தோம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சிவன் வேஷம்லாம் போட்ட இடம், தனி மாதாவோட வீடு, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோம். இன்றைக்கி கமார்புக்கூரில் லாஸ்ட்டாக நம்ம எங்கே போகிறோன்னா ஆனூர் விசாலாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம். ஆனூர் விசாலாட்சி அம்மன் கோவிலில் என்ன ஸ்பெஷல்னா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அங்கே போய் அங்கே இருக்கிற விசாலாட்சி அம்மனுக்கு பூஜை பண்ணியிருக்கார். அதுவும் இல்லாமல் அவர் போகும்போது என்னென்ன நடந்துச்சுன்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரியே இருக்குது. அதை இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு தடவை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வயலில் விளையாடிட்டு இருக்கும்போது அந்த ஊர் பெண்கள்லாம் சேர்ந்து ஆனூர் விசாலாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறாங்கன்னு இவர் கேள்விப்பட்டார். இவர் விளையாடுற இடத்த தாண்டி தான் அந்த பெண்கள்லாம் போனதுனால அவங்கள பார்த்த உடனே இவர் போய் கேட்டார், அம்மா நானும் உங்கள் கூட வரலாமா அப்படின்னு. அங்கேருந்த ஒரு பெண் சொன்னாங்க, நீ வர வேண்டாம், நீ சின்ன பையன்னு சொன்னப்போ அவர் ரொம்ப கெஞ்சி கேட்டார், எனக்கும் வரணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டதுனால அந்த பெண்கள்லாம் ஒத்துக்கிட்டாங்க. இவங்கெல்லாம் போகிற வழியில் விசாலாட்சி அம்மனை பற்றி பாட்டு பாடிட்டே போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கதாதர், அதாவது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வரத நின்றுட்டாரு. ஏன் அப்படின்னு எல்லாரும் திரும்பி பார்த்தா அவர் கண்ணில் இருந்து தார தாரையாக தண்ணீர் வந்து பரவச நிலைக்கு போயிட்டாரு. இதை பார்த்த உடனே அங்கேருந்து ஒரு பெண்மணி சொன்னாங்க, நான் அப்போவே சொன்னேன்ல, இவன் ஆரம்பத்துலேருந்தே இப்படி தான் இருக்கான், இதனால தான் இவனுக்கு கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு. மற்றவங்கள்லாம் ரொம்ப பதறி போனாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்மணி இவரிடம் போய்,
விசாலாட்சி அம்மனை பற்றி பாட ஆரம்பித்தாங்க. இவருக்கு புற உலக நினைவு அப்போதான் வந்தது. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுதே, அம்மாவின் பாட்டு கேட்குதேன்னு சொல்லி அப்போதான் அவர் பரவச நிலையிலேருந்து கலைஞ்சாரு. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் புற உலக நினைவு வந்ததுக்கப்புறம் அந்த பெண்களோட சேர்ந்து போய் விசாலாட்சி அம்மனுக்கு பூஜையும் பண்ணார். இந்த கோவிலுக்கு தான் நாம் இப்போ போகிறோம். இதுதான் ஆனூர் விசாலாட்சி அம்மன் கோவில். அடுத்து நாம் எங்கே போகிறோன்னா அன்னை ஸ்ரீ சாரதா தேவியோட ஊரான ஜெயராம்பாட்டிக்கு தான் போகிறோம். ஃபைனலி இப்போ நம்ம ஜெயராம்பாட்டிக்கு வந்து நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போது பேக்லாம் வச்சு செட்டில் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோன்னா எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். ஜெயராம்பாட்டியில் என்னென்னா அம்மா போன இடங்கள், அம்மாவோட வீடு அப்படின்னு எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எல்லாமே பார்க்கலாம். இதுதான் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியோட வீடு. இந்த படித்துறையில் தான் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி தங்களுடைய கசின்ஸை கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டுவாங்களாம். இதுதான் அன்னை ஸ்ரீ சாரதா தேவி குளிக்கிற படித்துறை. இதுதான் அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் பெற்றோர்களின் சமாதி. இது என்னதுன்னா அன்னை குளிக்கிற படித்துறையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் அங்கே ஒரு அன்னையோட மியூசியம் ஒன்று இருக்குது. மியூசியம்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. போகிற வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோவில் நாம் 4 முக்கியமான ஆளுங்களோட வீடை பார்த்துட்டு வந்தோம். முதல்ல சுவாமி விவேகானந்தர், அடுத்து மாஸ்டர் மகாஷய், 3வது பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், 4வது அன்னை ஸ்ரீ சாரதா தேவி. எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. முக்கியமான விஷயம் ஒன்று நான் உங்கள்கிட்ட சொல்லலான்னு நினச்சேன். அது என்ன அப்படின்னா, நாளைக்கு நாம் வந்து சென்னைக்கு போகிறோம், திரும்ப ஊருக்கு போகிறோம் கொல்கத்தாலேருந்து. சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. ஆக்சுவலி நிறைய இடங்களை நாம் சுற்றி பார்த்தோம். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நாளைக்கு ஊருக்கு போகிறதுனால இன்றைக்கி எல்லா பொருளும் எடுத்து பேக் பண்ணோம். அதனால பேக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஊருக்கு ஒரு தரமான ஒரு விலாகோட நான் உங்களை சந்திக்கிறேன். ராம் ராம்.